அஜித் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கிருந்து ஃபோன் பண்ணாலும் ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் பேபின்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து பேபின்னு தான் கூப்பிடுவாங்க அவரை, அஜித் சாரை. ஆரம்பத்தில் அதுக்கு முன்னே வந்து அவர் வந்து இந்த விளம்பர படங்களில் தான் நடிச்சிட்டு இருந்தார். விளம்பர படங்கள் சில படங்கள் பண்ணார். அப்போ வந்து பிசி ஸ்ரீராம் பார்த்து தான் சொன்னார் அவரை, உனக்கு வந்து சினிமாவுக்கு போய் அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிசி ஸ்ரீராம். அவருடைய சின்ன வயசுல இந்த ஆம்பிஷன் அவர் வந்து ஒரு பைக் ரேசர் ஆகணும் அப்படிங்கிறதான். அந்த அமர்கலம் படத்தில் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்துச்சு. அமர்கலம் படம் தான், அந்த படம் தான். மனைவிக்கு கொடுக்குற அங்கீகாரம், மனைவிக்கு மேலே இருக்கிற இவருடைய லவ், அதான் புரிய வைக்கிறது. அவர் கை கோர்த்து நீங்கள் போகிறதுங்கிறது இல்லையா, யார் என்ன பார்த்தா என்ன, எவ்வளோ கோயிக்காக கை கோர்த்து போயிட்டு இது பண்ணுவாங்க. இவரே வந்து ஒரு படம் நடிக்கிறாருன்னா அந்த நேரத்தில் இவர் சமைப்பார், பிரியாணி சமைச்சு எல்லோருக்கும் கொடுப்பார். திரிஷா உட்பட எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிடாத 1-2 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே அவருடைய பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க. எப்படி மற்றவங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ரசிகர் மன்றம் கலைஞ்சவொன்னு அதோட காணாமல் போயிடுவாங்க இல்லையா. விஜயால வந்து தைரியமாக பண்ண முடியாது இல்லையா. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆயிட்டாங்க ஃபேன். விஜய் வந்து அந்த ஃபேன்ஸை வச்சு பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறாரு. அதான் சார், எந்த விதத்துலையுமே ஷாலினி மேம்னா அவரை விட்டு கொடுக்கவே இல்லை, எல்லாத்துலேயும் சப்போர்ட்டிவாக நின்னாங்க. ஆமாம், ஷாலினி மேடம் வந்து அவங்க வந்து என்னென்னா அவரை மென்மைப்படுத்தினாங்க. அதாவது ஒரு குடும்ப தலைவின்னு வரும்போது பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், பஸ் ஓட்ட தெரியும், லாரி ஓட்ட தெரியும், கப்பல் ஓட்ட தெரியும், விமான ஓட்டம் தெரியும். அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வெட்டிங் கேக் ஊட்டுறாரு, அது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார், ஃபாஸ்டாக் டாக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். சரி, இன்னைக்கு அஜித் அவர்களுக்கும் ஷாலினி அவர்களுக்கும் 25வது திருமண நாள். அதற்கு முதல்ல நம்ம கிங் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்க அவங்களுடைய காதல் பயணம், வாழ்க்கை பயணம், அதை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சார். இனிய நண்பர் அஜித் அவர்களும் அன்பிற்குரிய சகோதரி ஷாலினி அவர்களும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாட்கள் நலமாக சிறப்பாக வாழ என்னுடைய சார்பிலும் கிங்ஸ் டிவி சார்பிலும் வாழ்த்துகிறேன். இனிய நண்பன் சொன்னதுக்கு காரணம் வந்து அவருடைய எனக்கு நல்ல நண்பர் தான். அவர் நல்ல நண்பர். அவருடைய முதல் படத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். இப்போ சமீப காலம் ஒரு 10 வருஷமாக நம்ம மீட் பண்ணக்கூடிய அளவு பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணல. பார்த்துட்டாருன்னா முதல்ல வந்து ஒரு ஹக் பண்ணி பேசி தான் அதுக்கு பிறகு தான் ஃபேமிலியை பற்றி, பையனை பற்றி, இவங்களை பற்றி எல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் இல்லையா. என் பையனுக்கு என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அடிபட்டு கால் ஒரு இதாச்சு இப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த விஷயத்தை மறக்காமல் அம்மா எப்படி இருக்காங்க, அந்த கால் எப்படி இருந்தது, இப்போ நல்லா நடக்கிறாங்களா, இது இருக்காங்களா, அதை பற்றி பேசிவிட்டு ஃபேமிலியாக அதோடு உங்கள் நட்போடு நல்லா பேசிவிட்டு அதுக்கு பிறகு தான் அவர் பேச ஆரம்பிப்பார். இது வந்து அவர் இப்போ இல்லை, அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இது உண்டு. ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப கலகலப்பாக ஒரு பேசுவார். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு அவருடைய லைஃபே வந்து ஷாலினிக்கு முன் ஷாலினிக்கு பின் தான் வரும். அந்த அளவுக்கு அவருடைய ஷாலினி அவரை மாற்றிருப்பாங்க. ஷாலினிக்கு முன் வந்து ஒரு ஒரு காட்டு வெள்ளம் போல் அவர் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து அவருக்குன்னு அந்த லாபி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ விஜய்க்கு அவங்க அப்பா இருந்தார், பிரசாந்த் அவங்க அப்பா இருந்தார், சூர்யாவுக்கு அவங்க அப்பா இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒரு லாபி பண்ணுறதுக்கு இவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு கொண்டு போகிறதுக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு ஈர்ப்பாக இருந்தாங்க. ஆனால் இவருக்கு யாரும் கிடையாது. இவரே தான் ஒரு படத்தில் சொல்வார்ல, என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் வந்து நானே செதுக்கி நானே உழைச்சி அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு இதையும் ஒரு படத்துடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அவருடையது தான் முழுக்க அவரே சொல்லுவார். அவரே தான் அந்த படத்துடைய கதை கேட்குறது உட்பட எல்லாமே ஒவ்வொரு அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவார். கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் எந்த பதிலும் வந்து கொஞ்சம் சில நேரம் ஆக்ரோஷமாக பேசுவார், கோபத்தோடு பேசிடுவார், ஸ்மோக் பண்ணுவார், நிறைய காஃபி டீ எல்லாம் நிறைய குடிப்பார். ஸ்மோக் பண்ணுவார் அப்போது. ஆமாம்,
கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டுக்கு விவாகரத்து பண்ணிட்டார். அதேமாரி காஃபியும் குறைச்சிட்டார். காஃபிங்கிற டீ குடிக்கிறது எல்லாம் குறைச்சிட்டார். மற்ற சமாச்சாரம் கொஞ்சம் லேசாக குறைஞ்சாச்சுன்னு வைங்களேன். மற்ற தண்ணி கிண்ணி கொஞ்சம் அதையும் ஃபுல்லாக குறைச்சிக்கிருச்சு. ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு. அவங்க வந்து அவங்க திருமதி ஷாலினி வந்த பிறகு அப்படியே டோட்டலாக அவரை மாறிட்டார். அது மாற காரணம் ஒரு மென்மையான மனிதன், அதே சமயத்தில் ஒரு பக்குவமான மனிதராகவும் மாறிட்டார். இவங்களுக்குள்ள ஒரு அந்த அமர்க்களம் படத்தில் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து அமர்க்களம் படம் தான். அந்த படம் தான். அதுக்கு முன்னே வந்து அவர் வந்து அவங்க ஒரு 8 வயசு பொண்ணாக நடிக்கும்போது அவர் பார்த்துருக்காரு. அவர் வீட்டு மாடியிலேருந்து பார்த்துருக்காரு. அவர் வீட்டுக்கு மாடியிலேருந்து ஒரு ஒரு 20 அடி 30 அடி தள்ளி இருக்கிற ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு காக்கி சட்டை போட்ட மச்சான் என்ன படம் அந்த படம், அவங்க மாடியிலேருந்து அவங்கள கீழே தள்ளுறதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. அது ஒரு சீன் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. பாரு அந்த பொண்ணு பயப்படாமல் அப்படியே ஒரு நடிக்குது பாரு அப்படின்னு அப்பயே அட்மையர் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காரு. அப்போது சின்ன வயசில் அவங்க இருக்கும்போது இப்படி பார்த்துருக்காரு. அந்த பிரமிப்பு இருந்து அப்போவே அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ஒரு நடிப்பின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தில் அவங்க தங்கச்சியும் நடிக்க வந்தாங்க. ஆனாலும் இவங்க அளவுக்கு வரல, ஷாலினி அளவுக்கு வரல. அதில் இன்னொரு விஷயம் வந்து அவங்க ஹீரோயினாக நடிக்க ஆரம்பிக்கும் போது முதல் நான் தான் போய் பேட்டி எடுத்தேன் அவங்க வீட்டில். ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூந்தத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டு அப்படி இது பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து வெவ்வேறு அதுக்கு பிறகு தான் அஜித் சார் கூட விஜய் அப்புறம் பிரசாந்த் அதை இதில் உங்களுக்கு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுதான் காதலுக்கு இது வந்து காதலுக்கு மரியாதை இல்லை, காதலுக்கு மரியாதை மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க குஞ்சக்கோ அப்படிங்கிற மாதிரி. அந்த படமும் நிறம் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பேசப்பட்ட அலைப்பாயுதே உட்பட எல்லாமே பல விஷயங்கள் நல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு வளர்ந்த பிறகு ஹீரோயினும் நல்லா பண்ணாங்க. பெரிய படங்கள் சூஸ் பண்ணி பண்ணாங்க. அதே சமயத்தில் இந்த படத்தில் பாடும்போது ஒரு பாடல் கூட பாடியிருந்தாங்க அமர்க்களம் படத்தில், சொந்த குரலில் பாட அப்படின்னு ஒரு பாட்டு. அது அவரே வந்து ரசித்து பாட வச்ச ஒரு பாட்டு. இவங்க வந்து முதல்ல பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு நடிக்க வர்றாங்க. சரி இவங்க வந்து ஒரு ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு நடிகையாக இவரும் பார்க்குறாங்க, இவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் போன பிறகு இவங்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதுக்கு பிறகு அது காதலாக மாதிரி 2 பேர் குடும்பத்துலேயும் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 பேரும் மலையாளிகள் தான். அதை வந்து நம்ம இதை சொல்லலை, ஒரு பேசிக்காக சொல்கிறேன். மலையாளிகள் அப்படின்னு சொல்லும்போது அவன் மொழி வேலை. ஆனால் அவன் அஜித் சாரோட மதர் டங்கும் மலையாளம் தான். ஷாலினி மேமோட மதர் டங்கும் மலையாளம். ஆமாம். அவங்க வந்து கிறிஸ்டின், இவர் இந்து. இவங்களுக்குள்ள அங்கே மலையாளிகள் மத்தியில் வந்து உங்களுக்கு அந்த ஜாதி மதம் அதெல்லாம் இருக்காது. ஒன்லி அவங்க மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இருக்கும். இவர் வந்து அஜித் சார் பிறந்தது செகந்திராபாத்தில் தெலுங்கு ஆந்திராவில் தான் பிறந்தார். அங்கே தான் செகந்திராபாத்தில் பிறந்தது. மலையாளம் மதர் டங், ஆனால் பிறந்தது தெலுங்கு. ஆமாம். அவருடைய அம்மா வந்து ஹிந்தி மொழி பேசுகிறவங்க, அவங்க நார்த் இந்தியன். அப்பா வந்து கேரளாவை சேர்ந்தவர். அதனால் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மெடிக்கல் ரெப்னு நினைக்கிறேன். ஊராக மாவட்டம் போயிடுவாங்களா, அந்த மாதிரி செகந்திராபாத்தில் அவங்க அப்பா இருக்கும்போது அவர் அங்கே பிறந்தார். அதனால தான் அவருடைய முதல் படம் கூட தெலுங்கு படம் தான், பிரேம புஸ்தகம் அப்படின்னு அதான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு இவங்க பிறந்தது வந்து சென்னையில் தான். சென்னையில் இங்கே இப்போவும் கூட நீங்கள் வந்து டி நகரில் இதில் இருக்கும், அந்த 5 விளக்கு இதில் இருக்கும் சைடில் அவங்க வீடு, அங்கே தான் இருப்பாங்க. அவங்க குழந்தை நட்சத்திரமாக அவங்க நடிக்க ஆரம்பித்தது. இவர் வந்து அதே மாதிரி குழந்தை நட்சத்திரம், இவரும் வந்து ஏறக்குறைய ஒரு சின்ன குழந்தையாக நடித்த ஒரு மாணவனாக நடிச்சிருப்பார். கணவன் அப்படி என் கணவன் படைகள், அதான் அவருடைய முதல் படம். சின்ன பையனாக நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு தான் ஒரு வாலிபனாக வந்து பாசமலர்கள் பண்ணியிருப்பார். படிப்படியாக வளர்ந்து தான் அவர் அதுக்கு பிறகு. ஆனால் வந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு தான் இருந்தது நிறையா அவருக்கு. அவருடைய வளர்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அதிகமான சம்பளம்லாம் கிடையாது, குறைஞ்ச சம்பளம் தான். ஏறக்குறைய உங்களுக்கு ஆசைப்படுதல் அவருக்கு 25,000 ரூபா தான் அந்த சம்பளம் நினைக்கிறேன் அவருக்கு. ஆனால் அப்போ அது அதிகம் தானே சார், இல்லையா? இல்லை, அது இப்போ அதிகம்னா உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகம். எனக்கு ஒரு 25,000 ரூபா மாதத்துக்கு இப்போ ஒரு படத்துக்கு வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் அந்த காலகட்டத்தில். இன்றைக்கி வந்து அவ்வளோ தெரியாதுன்னு செய்யுங்களேன். அந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்க வீடு, நம்ம அதாவது அந்த நடிகனுக்கு என்னென்ன செலவுகள் அதிகமாக இருக்கும்.
ஒரு நல்ல ஒரு தன்னை வந்து நல்ல புஷ்டியாக வச்சுக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அப்புறம் ஸ்கின் கேர் பண்ணணும் கேர் நிறைய பண்ணணும். இருக்கு. அது வந்து எக்கச்சக்கமான செலவுகள் இருக்கும். அதெல்லாம் செலவுகள் கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியிருக்கும், அந்தளவு இருக்கும். ஆனாலும் கூட அவரோட இந்த லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தேன். ஆரம்பத்தில் அதுக்கு முன்னே வந்து அவர் வந்து இந்த விளம்பர படங்களில் தான் நடிச்சிட்டு இருந்தார். விளம்பர படங்கள் சில படங்கள் பண்ணார். அப்போ வந்து பிசி ஸ்ரீராம் பார்த்து தான் சொன்னார் அவரை, உனக்கு வந்து சினிமாவுக்கு போய் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிசி ஸ்ரீராம். அதேமாரி அவர் எஸ்பி அவரை வந்து சினிமா இந்த அமராவதி படத்துக்கு முன்மொழிஞ்சவர் யாருன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் வந்து தெலுங்கில் ஒரு புரேம புஸ்தகம் படம் பார்த்தேன்யா, ஒரு அந்த படத்துக்கு பாட்டு பாடினையா, அந்த பையன் சூப்பராக இருக்கான்யா, அழகாக இருக்கான்யா, நம்ம மயிலாப்பூர்காரன் ஐயா, மயிலாப்பூரில் இருக்கான்யா அவன் அந்த பையன் அப்படின்னு அவர் எஸ்பிபி சொன்ன பிறகு தான் இவங்க வந்து அமராவதி படத்துக்காக போய் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் போய் பார்த்தா அவர் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் வந்து அவருடைய சின்ன வயசுலேருந்து ஆம்பிஷன் அவர் வந்து ஒரு பைக் ரேசர் ஆகணும் அப்படிங்கிறதான். பைக் ரேசர் ஆகணும்னா நீங்கள் சொந்தமாக ஒரு பைக் வாங்கணும். சொந்தமாக பைக் வாங்கணும்னா முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் இருக்க, நீங்கள் மெக்கானிக்கலோட நட்பாக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் கூட மெக்கானிக்கல் ஷாப்பில் உட்காந்து நட்பாக அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் பல விதமான பைக் வரும், நீங்கள் ஓட்டி பார்க்கலாம், இது பண்ணலாம். அதை கழட்டி அவர் வந்து அந்த பைக்கை ஃபுல்லாக கழட்டி போட்டு ஒரு செட் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் உண்டு. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் அங்கேயே இருப்பார் அவர். அந்த மாதிரி அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், பஸ் ஓட்ட தெரியும், லாரி ஓட்ட தெரியும், கப்பல் ஓட்ட தெரியும், விமான ஓட்டம் தெரியும், எல்லாமே கற்றுக்கிட்டார். ஆனால் எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டார். அது போக இது பண்ணுவோம், டக்குன்னு அது ஓட்டுவார். கப்பல் ஓட்டவும் கற்றுக்கிட்டார். ஏன்னா உங்களுக்கு வந்து காதல் கோட்டை சமத்தில் வந்து அந்த கப்பல் விஷயமாக போயிட்டு சீனெல்லாம் பார்க்கும்போது அங்கே போய் பேசி அப்படின்னு கற்றுக்கிட்டு அதுவும் கற்றுக்கிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் துப்பாக்கி சூடும் கற்றுக்கிட்டார். துப்பாக்கி சொந்தமாக ஒரு துப்பாக்கி லைசன்ஸோடு வச்சுருப்பார். அதேமாதிரி பைக் ஓட்டுறதை பற்றி பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னாடி உட்காரவங்க உட்பட எல்லோரும் அவ்வளோ சேஃபாக ஓட்டுவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் கூட எதுவுமே ஆகாது, அந்த அளவுக்கு ஓட்டுவார். சரி, இந்த ஷாலினி நம்ம அஜித் அவர்களையும் ஷாலினி மேம் பற்றி பேசும்போது இவங்களை பற்றி எந்த ஒரு சலசலப்பும் இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒரு சண்டை இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லை, நீங்கள் ஒரு என்னென்னா ஒரு நல்ல கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு நல்ல தம்பதிகளுக்கு ஒரு அடையாளம்னா இவங்க தான் சொன்னோம். அஜித் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கிருந்து ஃபோன் பண்ணாலும் ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் பேபின்னு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து பேபின்னு தான் கூப்பிடுவாங்க அவரை, அஜித் சாரை. ஹாய் பேபி அப்படிம்பாங்க. இவர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு செல்ல பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா சார் இன்னைக்கு அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வெட்டிங் கேக் ஊட்டுறாரு, அது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்க. இது ஒவ்வொரு வருஷமும் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் 25வது வருஷம் சொல்லியிருக்கீங்க. நான் கடந்த 23ஆம் 22ஆம் வருஷம்லாம் போய் சில இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அவருடைய மனைவியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை பிறந்த நாள் இப்போ இது கல்யாண நாள், இது பிறந்த நாள் அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவார்னா ஃபாரின் எங்கேயாச்சும் போயிடுவார். ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன், ஏதாச்சும் ஒரு கப்பல் எங்கேயாச்சும் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருடைய டக்குன்னு போட்டுருவார். அன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னா அது வந்து மறக்காமல் அவருடைய மனைவியோட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான். மற்றவங்க பார்த்திங்கன்னா நடிக்கணும் பணமாக வரணும் அப்படி இவர் அப்படி கிளம்ப மாட்டார். குறிப்பிட்ட 6 மாதம் அப்படி உடைய வேலையை விட்டுருவோம், இது பண்ணிடுவார். வீட்டில் போனால் இவர் தான் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணலாம், அவருடைய மனைவியுடைய பிறந்த நாளுக்கு அவர் தான், திருமண நாளுக்கு அவர் தான் ஏதாச்சும் ரெடி பண்ணியிருப்பார். இப்போ நாமளே போகும்போது கூட காஃபி அவர் தான் போட்டு வந்து கொடுப்பார். அவரே தான், அவர் கையால் காஃபி போட்டு வந்து கொண்டாந்து கொடுப்பார். வேலைக்காரங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சார் இந்த ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்களா சார், அவங்களெல்லாம் நம்ம அஜித் சார் பற்றி எதாவது நல்லது சொன்னாலும் ஏன் இது எல்லாரும் தான் பண்ணுவாங்க, மனுஷர் தானே அவரும், ஏன் இது பண்ணக்கூடாதா, காசு இருந்தால் இதெல்லாம் பெரிய விஷயமா அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். இல்லை, காசு இருந்தால் எல்லோரும் பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து அது கொண்டான்னு சொல்கிறது வேற. நீங்கள் வந்து இவரே வந்து ஒரு படம் நடிக்கிறாருன்னா அந்த நேரத்தில் இவர் சமைப்பார், பிரியாணி சமைச்சு எல்லோருக்கும் கொடுப்பார். திரிஷா உட்பட எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிடாத 1-2 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே அவருடைய பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க. எப்படி இங்கே ஆரியாவுடைய பிரியாணி கடையில் சாப்பிட்டு இதாக என்னன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவருடைய சமைச்ச பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி அவங்க அவர் பையன் ஏதாச்சும் ஒரு டிஷ் சொன்னார்னா, உங்களுக்கு எந்த டிஷ் பண்ணலாமா அப்படின்னு பையனுக்காக உட்காந்து கடன்னு சமைச்சு கொடுத்து பையனை ஹாப்பியாக பண்ணு. அதேமாதிரி பொண்ணுக்காக ஒரு ஹாப்பியாக அவங்க சமைச்சு கொடுத்து அவங்க ஹாப்பியாக சாப்பிட்றத பார்த்து மகிழ்கிறதுக்கு இல்லையா, ஒரு அப்பாவாக சமைச்சு சாப்பிட வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவார். அவருடைய அதே மாதிரியே
ஒவ்வொரு இதுலேயும் தருணத்திலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பல விழாக்களில் வந்து தனியாக தான் போவாங்க. பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் ஒரு சிலர் வந்து சமீபத்தில் அமிதாப் பச்சனுடைய அவருடைய அம்பானியுடைய கல்யாணத்துக்கு தான் ரஜினி சார் வந்து இவங்க கூட்டிட்டு போனார். மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டும் பெரிய பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவி கூப்பிட்டு போய் இவங்க மட்டும் தனியாக போயிட்டு வருவாங்க. ஆனால் அஜித் சார் பிடிக்கிறது கை கோத்துட்டு அப்படியே போவார். ஒரு லவர்ஸ் மாதிரி தான் அப்படியே கை கொத்துவோம். அது வந்து உங்களுக்கு மனைவிக்கு கொடுக்குற அங்கீகாரம், மனைவிக்கு மேலே இருக்கிற இவருடைய லவ் அதான் புரிய வைக்கிறது. அவர் கை கோர்த்து நீங்கள் போகிறதுங்கிறது இல்லையா, யார் என்ன பார்த்தா என்ன, எவ்வளோ கை கோர்த்து போயிட்டு இது பண்ணுவாங்க. சரி, இப்போ பலரும் என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேர் க்ளோஸா இருந்தாலுமே ஷாலினி வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ரசிகர்கள் கிட்ட அந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ண மாட்டாரு, மாறிட்டாரு, இவங்களாலதான் இவர் வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்றது பலரும் இதை பத்தி பேசுறாங்க சார். இல்லை அப்படி கிடையாது. அவரே வந்து ஆரம்பத்தில் என்னன்னா இந்த இதுக்கு கூட சொன்ன சமீபத்தில் சொன்னார் இல்லையா, எத்தனை நாளைக்கு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்ல போகிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு சொன்னார்ல. அதனால தான் அப்போவே வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏறக்குறைய 10 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார். வேண்டாம், தேவையில்லை, எனக்காக நீங்கள் வந்து பந்தலில் போகாத கட் அவுட் வைக்கிறது, பால் ஊற்றுறது அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், ரசிகர் மன்றத்துக்காக வெட்டியாக செலவு பண்ணாதீங்க, படம் வந்தால் போய் பாருங்கள், நல்லா இருந்தால் கொண்டாடுங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவையில்லை. உன்னுடைய வேலையை ஒழுங்கா, உன்னுடைய ஜாப்பாக பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ, அதுக்கு பிறகு வந்து படம் பாரு. சும்மா இதுக்காக நீ ஏன் வெட்டியாக செலவு, உன் காசை ஏன் செலவு பண்ணுற, அதான் அவருடையது. அதனால தான் உங்களுக்கு ரசிகர் மன்றத்தை இது பண்ணது. ஆனாலும் கூட அவர் ரசிகர் மன்றம் கலைச்சாலும் கூட இன்னும் அதுதானே இருக்குது. மற்றவங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ரசிகர் மன்றம் கலைஞ்சவொன்னே அதோட காணாமல் போயிடுவாங்க இல்லையா. விஜயால அந்த தைரியமாக பண்ண முடியாது இல்லையா. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆயிட்டாங்க ஃபேன்ஸ். ஆமாம், விஜயால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா விஜய் வந்து அந்த ஃபேன்ஸை வச்சு பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறாரு. அவங்க மூலமாக என் படம் இவ்வளோ ஓடிச்சு அவ்வளோ ஓடிச்சுன்னு ஒரு பில்டப் பண்ணலாம். ஒரு கட்சியை வந்து நீங்கள் தான் உங்களை வச்சு தான் கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணலாம். ஆனால் இவருக்கு அது தேவையே இல்லை. உங்களால் தான் ஓடிச்சு, நீங்கள் தான் வரணும் பார்க்கணும் அப்படின்லாம் பெருசாக இது பண்ணிக்கல. ரசிகர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் முதல்ல பாருங்கள். அதனால தான் ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து அந்த இது பண்ணிக்கல. ஃபேன்ஸுக்கு கிளப் அதெல்லாம் இது பண்ணிட்டாரு. ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குது, எல்லோருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. சார், அஜித் அவர்களுக்கு ரேஸ் ஓடுறது எந்த அளவுக்கு உயிர்னு நமக்கு தெரியும், தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனால் அவருக்கு ரேஸ் ஓட்டும் போது பல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சில பத்திரிகையாளர்கள் கூட ஆண்மை இல்லாத நடிகர் அப்படின்லாம் அஜித் சாரை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாஸ்ட் அப்போ. ஆனால் அது வந்து சில பேர் மிரட்டி இது பண்ணும்போது சொன்னாங்க. சில பேர் வந்து அவரை மிரட்டி காசு கேட்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு முறை அவரே துணிச்சலாக தான் சொன்னார். நீ என்ன எழுத போகிற, என்னை பற்றி அடுத்ததா ஆண்மை இல்லாதவன் எழுத போறியா, எய்ட்ஸ் ஒன்று எழுத போய் எழுதிக்கோ, அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நீ எழுதி என்ன நான் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னா தைரியமாக சொன்னார். அவரும் வேற ஆட்கள் சொல்லலை. நீ என்னை பற்றி எழுத போகிற, இப்பதானே எழுத போகிற, எழுதிக்கோப்போ, என்ன பண்ண போகிற. அதை ஒருத்தர் மிரட்டி அவர்கிட்ட இது பண்ணிட்டு இருந்தார். அடிக்கடி பேசிகிட்டு இருக்கும்போது அவரை பற்றி கண்ட மாதிரி எழுதும்போது ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், அடுத்தது இதானே எழுத போகிற, எழுதிக்கோப்போ, அதை பற்றி எனக்கு எந்த இது கிடையாது அப்படின்னார். அதனால் அவர் வந்து அந்த அவருடைய இதில் வந்து ஜனூனாக இருக்கார். அவருடைய இதில் வந்து ஆண்மை இல்லாமல் அவருடைய நிரூபிச்சாச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க, இது இருக்காங்க. எந்த விதத்திலயுமே ஷாலினி மேம் அவரை விட்டு கொடுக்கவே இல்லை, எல்லாத்துலயும் சப்போர்ட்டிவா நின்னாங்க. ஆமாம், ஷாலினி மேடம் வந்து அவங்க வந்து என்னன்னா அவரை மென்மைப்படுத்தினாங்க. அதாவது ஒரு குடும்ப தலைவின்னு வரும்போது அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போகிறதான் ஒரு குடும்ப தலைவியுடைய பொறுப்பு. அவரை பார்த்துக்கிற ஒரு அவங்க நடிக்கிறத விட்டுட்டாங்க. ஏறக்குறைய அவங்க நடிக்கிறத விட்டது பிறகு அவங்களுக்காக ஒரு டென்னிஸ் கோட் போட்டு கொடுத்தாச்சு, இது பண்ணியாச்சு. அவங்க மேற்கொண்டு என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம், இது பண்ணலாம், அவங்களுக்காக நிறைய சலுகைகள்லாம் கொடுத்தாச்சு. கரெக்டாக அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணுவார்னா 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவார். ஷூட்டிங் இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பார். அல்லது ஏதாச்சும் ஒரு திடீர்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபாரினுக்கு ஃபேமிலியோடு ஃபாரின். அந்த அளவுக்கு குடும்பத்தை தான் நீங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருந்தால் தான், குடும்பத்தோடு இதாக இருந்தால் தான் நீங்கள் வந்து மனைவிங்கிறது உங்களை சும்மா பேருக்கு, சில பேருக்கு மனைவி தான் வச்சுப்பா, அவர் கிடையாது. மாதிரி மனைவி மேலே ஒரு பாசமாக இருப்பார். அவங்களும் அவங்க மேலே பாசமாக இருக்கிறனால தான் அடிக்கடி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்படி ஃபாரின் போயிட்டு ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டு சமைச்சு ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வர்றாங்க. அப்போது வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து ரொம்ப என்றைக்குமே வேற கிசுகிசுவோ அது இதுன்னு இதை பற்றி இப்போ கேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எப்போவும் அன்பாக இருக்கார், ஃபேமிலியை பார்த்துக்கிறாரு, பசங்களை பார்த்துக்கிறாரு, எல்லாமே பார்த்துக்கும்போது அவர் மேலே யாரும் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதை வந்து தப்புக்கு இடமே கொடுக்காம, அதே மாதிரி எது மட்டும் இல்லை, நீங்கள்
அவருடைய ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கல, ம். அவரை சுற்றி வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஒரு 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டார். அந்த 15 பேருடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இவர் தான் செலவு பண்ணுறாரு. அந்த 15 பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் இவர் தான் கட்டி கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் இவர் தான் கட்டுறாரு. அது மட்டுமல்ல, அந்த அவருடைய டிரைவராக இருந்தாலும் கூட ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்க மாட்டார், மெசேஜ் அனுப்புவார், பேசலாமா அப்படின்னு. ஓ நான் இருக்கு சார், இங்கே ஃப்ரீயாக இருக்கேன் சார், ஓகே உடனே ஃபோன் சரி, நம்பர். இந்த அளவுக்கு ஒரு தன்மையான மனிதர். ஆமாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுவார், மேனேஜரோ இவரோ, என்ன கனிமொழி நல்லா இருக்கீங்களா, ஓகே இப்போ பேசலாமா, நேரம் இருக்கா அப்படின்பா, ஓகே சார் நான் ஃப்ரீயாக இங்கே இருக்கேன், ஓகே பேசுவார். இல்லை சார் நான் இங்கே இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்பா, வண்டியில் போயிட்டுருக்கேன், சரி ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா, பெல்ட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்பார். அப்படியே கேர், அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கேர். அதாவது தன்னுடைய குடும்பம், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள், நண்பர்கள் எல்லோருமே அவ்வளோ கேராக பார்த்துக்குவார். அதனால தான் உங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு பற்றுதல், பாசம். அதுதான். சரி, இப்போ வரைக்கும் பலரும் திருமணம் நடிகைகள் பலரும் திருமணம் ஆயிட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே நடிக்க வந்துட்டாங்க. நம்ம யாருன்னு சொல்ல தேவையில்ல, ஆனா எல்லாருமே நடிக்க வந்துட்டாங்க. பட் ஷாலினி மேம் வந்து கல்யாணத்திற்கு அப்புறம் எந்த படமும் நடிக்கல, இப்போ வரையுமே அவங்க நடிக்கல. அதுக்கு ஹேட்டர் சொல்ற பதில் என்னன்னா, அஜித் வந்து நடிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னும் சிலர் கேலி கிண்டல்லாம் பண்றாங்க. இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்லவே இல்லை, அவங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை, அவசியமே இல்லை. அதான் சொன்னேன்ல, பேபின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனை ஒரு மகனாக, தன்னுடைய பாசத்துக்குரிய ஒரு தோழனாக, நண்பனாக அப்படியே பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஒரு லவ்வோடு இருப்பாங்க. 2 பேரும் ஒரு லவ்வோடு இருக்காங்க. இன்னமும் ஒரு தம்பதி மாதிரி தான் இருக்காங்க. இன்னமும் புதுமண தம்பதி மாதிரி, இன்னும் ஒரு லவர்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அந்த நட்பு, அந்த அன்பு அவங்களுக்குள்ளே இன்னும் வந்து புரிதல் இருக்குது. அந்த புரிதல் இருக்கிறனால அந்த அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் புரிதல் இருக்கும். விட்டு கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கும். இப்போது அஜித் விஜய் பற்றி எத்தனையோ வருது இல்லை உங்களுக்கு, அவர் மனைவி அவர் கூட இல்லை, அவர் இவர் கூட இருக்கார், இவர் கூட அந்த மாதிரி வரவே இல்லை, வரல இல்லை. அதுதான் காரணம். அதாவது 2 பேரும் கணவன் மனைவியும் ரொம்ப புரிதலோடு இருக்காங்க, அன்னோன்யமாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நான் சொன்னேன்ல, ஐ லவ் யூன்னு பேசும்போது ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் அவர். ஹாய் பேபின்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து 25 வருஷமும் இதான் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும், ஷாலினியுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஹில் ஸ்டேஷன் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிடுவார். ஜாலியாக போயிட்டு வருவாங்க. ஒவ்வொரு திருமண நாளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவார். எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கப்பலில் இருப்பார், விமானத்தில் இருப்பார், வெளிநாட்டில் இருப்பார், காஷ்மீரில் எங்கேயாச்சும் இருந்து அங்கேருந்து அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அல்லது திருமண நாள் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி போடுவார். இதை மறக்காமல் செஞ்சுட்டு வரேன். நான் இது வரைக்கும் நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இது மறக்காமல் அதை வந்துட்டுருக்கு. வேற யாரும் இந்த மாதிரி இல்லை. இதே வந்து விஜயை அந்த மாதிரி பார்த்தது கிடையாது, ரஜினி இப்படி பார்த்தது கிடையாது. திருமண நாள் இன்னைக்குன்னு சொன்ன போய் இது பண்ணது கிடையாது, அவங்களும் பண்ணது கிடையாது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நட்பு வளரணும், இன்னும் வளர்ந்துட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் சொன்னதுனால நான் கேட்குறேன். சரி, என்னன்னா அஜித் சார்னாலே, ஏன்னா அவருக்கு ஹேட்ரட் நிறைய, எந்த அளவுக்கு அவர் மேலே பாசம் வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டும் இருக்குது அவர்கிட்ட. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, எந்த நடிகரும் அப்படி பண்ணதே இல்லை, இவர் தான் பண்ணுறாருன்னு. இதையே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா இவருக்கு அந்த பெருமை இதெல்லாம் போட்டு அப்படியே இவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ஒய்ஃபை அப்படின்னு நான் கூட கமெண்ட்ஸில் பார்க்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணுமா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் காட்டக்கூடாதுன்ற கேள்வி எனக்கு. அதாவது அவருடைய மனைவி மேலே இவர் பாசமாக இருக்கிறது. அதாவது என்னென்னா, குடும்பம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடும்பம் அமைதியாக இருந்தால் தான் நாடு அமைதியாக இருக்கும், தெரு அமைதியாக இருக்கும், வீடு அமைதியாக இருந்தால் தெரு அமைதியாக இருக்கும், இந்த நாடு அமைதியாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் கணவன்கிற வெளியே வர்ற ஒரு நபர் சந்தோஷமாக, என்னுடைய மனைவி என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் அவங்க என்ன சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அவங்கக்கிட்ட நான் வீட்டிலே நான் வந்து சரியாக முரண்பட்டு இருக்கேன்னா, கலாட்டோடு இருக்கேன்னா, வெளியே வந்தாலும் நான் வந்து மற்றவங்ககிட்ட சீருவேன். என்ன இதெல்லாம் அப்படி, ஏன்னா மனைவி கூட ஒரு போட்டோ போட்டா கூட போட்டோ பைத்தியம், எல்லாத்துக்கும் போட்டோ போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. வேற யாரும் போடவே இல்லை, ஏன் போட வேண்டியதானே? ரஜினி சார் இருக்காரு, அஜித் இருக்கு, விஜய் இருக்காரு, மற்றவங்களும் இருக்காங்க, அவங்க ஏன் போடல? இவர் வந்து தன்னுடைய மனைவி கூட நான் இருக்கேன், நட்பாக இருக்கேன், அழகாக இருக்கேன், அன்பாக எங்கள் ஃபேமிலி போயிட்டு இருக்குன்னு ஒரு அடையாளம். அது மற்றவங்க போட வந்து அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மனைவிக்கு நீங்கள் தர வேண்டிய மரியாதை அது புரிஞ்சு வச்சுருக்காரு. மனைவிக்கு தர வேண்டிய அங்கீகாரம், அன்பு, மரியாதை அது. அதனால தான் வந்து அதுக்காக தான் அவருடைய ஒவ்வொரு வருஷமும், நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு வருஷமும் அவருடைய திருமண நாள் அன்னைக்கு ஹாப்பியாக கொண்டாடுவார். அது வந்து அவள் மனைவிக்கு தர அங்கீகாரம். இன்றைக்கி தான் புதிதாய் புரிந்தோம் அப்படின்பாங்க, புதிதாக இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படி மகிழ்ச்சி வரும்போது, நீ மகிழ்ச்சியோட ஒரு புடவையோ ஒரு பரிசோ கொண்டு கொடுவாங்க. ஏற்கனவே எக்கச்சக்கமாக இருக்கும். கணவன் கொடுத்த பரிசுன்னு சொல்லும்போது, அன்னைக்கு கொடுத்த பரிசு இருக்க ஸ்பெஷல் தானே. அதுதான்
அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு ஸ்பெஷலாக பார்த்துக்கிறது, தன்னை கேர் வச்சுக்கிறது தான். அவர் மேலே அவர் அப்படி கேர் வச்சு, இவர் மேலே மனைவி கணவன் மீதும் கணவன் மனைவியின் மீதும் காட்டுகின்ற அன்பு தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையை நகரும். குழந்தைகளும் அடுத்த சந்ததியும் வந்து அதே மாதிரி அன்பாக வளரும். இது வந்து ஒவ்வொரு நடிகரும், இது நடிப்பு கிடையாது, அவர் இயல்பாக இருக்கார், அவ்வளோதான். சார், அஜித் ஷாலினியுடைய காதல் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.